ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து யமகா FZ-V3 பைக் இது. ஆயில் ட்ரைன் போல்ட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணுறதுக்காக கஸ்டமர் ஒருத்தர் எடுத்து வந்திருக்காரு. இப்போ அதில் ட்ரில் போடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரில்லை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ட்ரில் போட்டுட்டு இந்த ஓவர் த்ரெட் ஒன்று போட போகிறேன். ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் டேப்பிங்கு இதுனா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரைன் போல்ட்டை மட்டும் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அதில் வந்து டேப்பிங் போடுறேன். இது கொஞ்சம் நம்ம அந்த சாதாரண டேப்பிங் மாரி அவ்வளோ சுலபமாக போட முடியாது. கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பேலன்ஸ் பண்ணி போடணும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க மட்டும் போடுங்க. இல்லைனாக்கா வந்து இந்த இன்ஜின் கேஸே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இது கேஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு 4000 5000 வரைக்கும் கூட சார்ஜஸ் வரும். ஸ்ட்ரைட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எனக்குமே இந்த டேப் வந்து கரெக்டாக சென்டர் உட்காரல. இப்போ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் லாங்காக வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி போடுறேன். அது டேப்பிங் போட்டு முடிச்சிட்டேன் நான். அதில் வந்து நம்ம ஆர்ஆர் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபிக்ஸிங்காக இருக்கிறதுக்காக ஸ்டாண்டர்டு இது வந்து நம்ம திரும்ப கழட்ட போகிறது கிடையாது. இந்த இன்னரில் வந்து நான் அந்த 10 mm போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு ட்ரைன் போல்ட். அதுதான் நீங்கள் கழட்டி மாட்டாக இருக்கும். அவுட்டரில் உள்ளது வந்து நீங்கள் கழட்டி மாட்ட ஃபிக்ஸடு. அது நீங்கள் கழட்ட தேவையில்லை. அது அதில் இந்த டேப்பிங் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்க்ராப்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு டைம் வண்டியை நிமித்தியும் அதில் ஏதாவது பர்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணியாச்சு. பர் எதுவும் இல்லை, க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ வந்து அவுட்டர் த்ரெட்டை வந்து ஏற்றி விட்றேன் நான். இது ஹெக்ஸகன் போல்ட்டில் வாங்கிட்டு இன்னரில் வந்து 10 mm போட்டிருக்கேன் நான். இது நாங்களே எங்கள் லேட் பார்ட்டியில் ரெடி பண்ணுற போல்டு இது. இந்த ஆர்எல் லைட் மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ இன்னர் போல்டு டைட் பண்ணுறேன். இன்னர் போல்டு ஃபுல்லாக டைட் பண்ண பிறகு வந்து ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடம் வந்து சென்னையில் திருவான்மியூரில் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து பண்ணிக்கோங்க. எப்பவுமே இது கொஞ்சம் நார்மல் டைட்டு தான் வைக்கணும், ஓவர் டைட் வைக்கக்கூடாது. இப்போ எம்எஸ்னால ஓகே, நீங்கள் சாதாரணமாக வந்து இது நார்மல் டைட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். இது எம்எஸ் டு எம்எஸ் போட்டாச்சு. இப்போது இதே நல்ல லைஃப் தான் இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.